உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அன்பு நிறைந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாக்கியநாதன் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுடைய ராசியில ஜென்ம ராசியில அமர்ந்து என்ன யோக பலன்களை கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது கடக ராசிக்கு முழு பாக்கியங்கள, அதிர்ஷ்டங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான். அத மனசுல வச்சுக்கங்க. பொதுவா வந்து ஜென்மகுருடைய காலம்னா என்ன சொல்லுவாங்க? ஜென்மகுரு காலத்துல ராமனே நாளாண்ட அரசனாக வேண்டிய ராமரே வந்து நாட்டாடுறத விட்டுட்டு ஆண்டியா காட்டுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதனால பட்டம் இழப்பாங்க. அதாவது வேலையில இருந்தாங்கன்னா வேலை இழந்துருவாங்க. நமக்கு இருந்தக்கூடிய கௌரவம், செல்வாக்கு, மதிப்பு எல்லாத்தையும் விட்டு ஆண்டியா போயிடுவாங்க. அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அது நடக்குமா? அப்படின்னா, அது ராமருக்கு நடந்துச்சு, ராமாயணத்தில நடந்துச்சு. அவருடைய ஜாதகம் அப்படி. ராமருக்கு ஜாதகம் இருக்குன்னு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவருக்கு வந்து 5 கிரகங்கள் உச்சம். அது ஒரு விசித்திரமான ஒரு ஜாதகம். எல்லா கிரகங்களும் பலம் பெற்ற ஒருத்தன் வாழ்க்கையில எப்படிலாம் கஷ்டப்படுவான்றத காமிக்கிறது தான் ராமருடைய ஜாதகம். பகவான் ராமருடைய ஜாதகம். அ வான்மீகர் அப்படிதான் எழுதியிருந்தாரு. ஸோ, அதனால வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள், இப்ப வாழக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகள் நிறைய மாற்றங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமா பல மாற்றங்கள் இருக்கும். அதுபோல வந்து இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு வந்து அமரப் போறார் இல்லையா? அப்ப நமக்கும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் போறது, வேலை இல்லாம திண்டாடுறது, இப்படி கஷ்டங்கள் இருக்குமா? அப்படின்னா பயப்படாதீங்க. கண்டிப்பா பயப்படாதீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பாக்கியங்கள செய்யக்கூடியவர். அவர் ஒரு கஷ்டத்த குடுத்தா, அதன் மூலியமா நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். குரு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில எப்பயுமே எந்த ஒரு சூழல்லயுமே ஒரு சங்கடம் வருது அப்படின்னா, அத தொடர்ந்து பல நல்லதும் நடக்க போகுது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஜோதிடம்னா நான் புரிஞ்சுக்கிட்டது ஜோதிட தன்மையில கிரகங்களோட செயல்பாடுகள வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இங்க ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லது வரும்போதும், கெட்டது வரும்போதும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள், மனத அதுக்கு பக்குவப்படுத்தக்கூடியவங்க வந்து எப்பயுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத இங்க பதிய வச்சுட்டு, கடகராசிக்காரர்களுக்கு குரு இப்ப என்ன பண்ண போறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அப்படின்றத சொல்ல வரேன். அதாவது உங்களுடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்கியஸ்தானத்து அதிபதி மற்றும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர்தான். அவர் வந்து உச்ச பலம் பெறக்கூடிய ராசியே கடக ராசி தான். உங்களுடைய வீடு தான். உங்க ராசியில வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் வந்து அமரப் போறார் அப்படின்னா, உங்க வீட்ல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் உங்க கூடயே இருக்க போறாருன்னு அர்த்தம். அப்ப அது நமக்கு நல்லது தானே! நமக்கு என்னென்ன தேவையோ அத கூடயே இருந்து பார்த்து செய்றதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்ல. ஸோ அந்த மாரி தான் குரு உங்களுக்கு நல்ல பலன குடுக்க போறாரு. உங்களுடைய நலன் விரும்பிகளா பல பேர் வரப்போறாங்க அப்படின்றது தான் உண்ம. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஊர்ல இருக்க எல்லாருமே, ஆணும், பெண்ணும், நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து பக்காவா பக்கபலமா இருந்து, உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு உதவியா இருந்து, உங்களுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்த போறாங்க. அதுக்கு குரு வந்து காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் முக்கியமான காரணமா அப்படின்னா, இத தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பொதுவா வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கும். வெளிநாட்டு யோகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தில வந்து ஒரு நாட்ல பிறந்து இன்னொரு நாட்ல போய் வசிக்கிறது, வேலைவாய்ப்புக்காக போறது அப்படின்றத வந்து யோகமா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த யோகம் செயல்படும் பட்சத்தில தோஷங்கள் எது இருந்தாலுமே செயல்படாது.
அப்ப நீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கூடி வர நேரமா இந்த குருவுடைய பயிற்சி காலம் ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து அமர்ந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டு மனிதர்கள், அது அந்நிய மனிதர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று மதத்த சார்ந்தவங்க, இவங்க மூலியமெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து சிறப்பான யோகங்கள் வந்து கிடைக்கப் போகுது. பல நல்ல ஆதாயங்கள் நடக்கப் போகுது. நிச்சயமா இப்போ வந்து ரொம்ப தூரம் இல்ல. ஜூன் 2ஆம் தேதின்னு வந்துருச்சு இல்லையா? பக்கத்துல வந்துருச்சு. அப்போ வந்து இப்பயே வந்து உங்களுக்கான அந்த ஒரு நல்ல சமிக்கைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் வந்து அ பாசிட்டிவான விஷயங்கள நோக்கி போயிட்டுருக்கும். நிச்சயமா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல உறுதியான முறையில பாசிட்டிவான விஷயங்கள் உங்க கையில வந்து கிடைச்சிரும். அதன் மூலியமா நீங்களும் சந்தோஷமா, நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு, கடக ராசியிலேயே வந்து ஒரு சுபகிரகம். அது யாரா இருந்தாலும் சரி, சுபகிரகங்கள் வந்து வளர்பிறை சந்திரன், அ வியாழன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் தனிச்ச புதன். இவங்கலாம் சுபகிரகங்கள். இந்த மாரி சுபகிரகங்கள் யார் வந்து கடகராசியில அமர்ந்தாலும், நமக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்துரும். அது குறிப்பா அந்த கடகராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு உணர்வையும் எளிதா கிரகிச்சுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. அது எதிர்மறையா இருந்தாலும் சரி, நேர்மறையான விஷயங்களா இருந்தாலும் சரி, தனக்குள்ள எடுத்துக்கக்கூடிய இயல்பான ஆற்றல் பெற்றவங்களா இருக்காங்க. ஈஸியா வந்து சென்சிட்டிவான பெர்சன் சொல்லுவோம் இல்லையா? அது மாரி ரொம்ப பூர்வமான மனிதர்களாவும், மத்தவங்க உணர்வுகளுக்கு நெறைய மதிப்பு குடுக்கும் மனிதர்களாவும் இந்த நம்ம கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து தன்னுடைய ராசியில வந்து அமரக்கூடிய கிரகத்துடைய தன்மையை எளிதா உள்வாங்கிடுவாங்க. அப்ப குரு வந்து அமரும்போது குருவுடைய தன்மைகள்ன்றது முழு பாசிட்டிவிட்டி. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருப்போம்ன்றது தான் அந்த குருவுடைய சிந்தனை. அ தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சிந்தனை வந்து அவங்க சுட்டுப்பட்டாலும் பொதுவாவே கடகராசிக்காரர்களுக்கு வராது. இங்க வந்து குரு வந்து அமரும் பட்சத்தில, அது இன்னும் வந்து உங்களுடைய நற்பண்புகள், அதாவது எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்மள சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதன் மூலியமா நாம சந்தோஷம். அதான் வந்து பொதுவாவே கடகராசிக்காரர்களுக்கு இயல்பே அதுதான். அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி, எல்லா வகையிலயும் தனக்கு பிடிச்சவங்கள வாழ்க்கையில அவங்க இவங்கள விட்டு விலகி விலகி போனா கூட தேடி தேடி போய் அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள குடுக்கக்கூடிய மனிதர்களா கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. நம்ம வேண்டான்னு உதறிட்டு போறோம்னா கூட, ஐயோ! நம்ம அவனுக்கு செய்யலனா யார் செய்வா? அப்படின்னு சொல்லி தேடி போய் உதவி பண்ணக்கூடிய குணம் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இன்னும் மென்மேலும் பெருகப் போகுது. அதன் மூலியமா நீங்க எப்பயுமே வந்து அந்த சங்கு சுட்டாலும் வெண்மையா தான் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க எப்பயும் பரிசுத்தமா தான் இருக்க போறீங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வை. குரு வந்து ராசியில அமர்றாரு. அதே ஒரு சிறந்த யோகம் தான். நல்ல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறையான சிந்தனைகள் இது எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய குரு பகவான், உங்க ராசியில அமர்ந்து, அங்கருந்து அவருடைய பார்வையா வந்து உங்க ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து மேல குடுக்க போறாரு. ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம், மனோஸ்தானம். ஸோ உங்க மன வலிமை, புத்திர பாக்கியத்தில இருக்க பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமா இந்த குருவுடைய பயிற்சி காலம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. அத சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 7ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் பங்குதாரர்கள், நண்பர்கள், உறவுகள், நம்மளுடைய விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் வந்து 7ஆம் இடம் தான். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமா கலத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கைய குடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 7ஆம் இடம் தான். அப்ப மனைவி, கணவன் வழியில வந்து இருக்க சிக்கல்லாம் விலகி, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க போகுது. திருமணம் தடை தாமதத்தில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். கண்டிப்பான முறையில இந்த வரக்கூடிய இந்த ஓராண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில நிச்சயமா பல சுப காரியங்கள், நல்ல வீடு, மனை வாங்குறது, வண்டி, வாகன யோகங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்துறது, பல நல்ல விஷயங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைகூடி வரப்போகுது. இத விட ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வை. 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வைக்கு வந்து மிக சிறந்த வலிமை உண்டு. உங்களுடைய ராசியிலேருந்து அவர் 9ஆம் பார்வையா மீன ராசிய பார்க்குறாரு. அதாவது மீன ராசின்றது கடக ராசிக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு அந்த பாக்கியஸ்தானத்து அதிபதியே வந்து தன்னுடைய பார்வைய குடுக்கும்போது, நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. நம்ம வாழ்க்கையிலேயே இவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் உண்மதானா? கனவா? நனவா? அப்படின்னு நீங்க வந்து வியக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது. கண்டிப்பான முறையில குருவுடைய நிலையினால உங்க வாழ்க்கையில மிக சிறந்த நல்ல மாற்றங்களும், முன்னேற்றமும் ஏற்பட போகுது. மகிழ்ச்சியா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம்.
அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடையிறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார் அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்ததா கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும். சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்ப சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுயஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.